அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. பரிசுத்தாவி எவ்வளவு அருமையானது என்று சென்ற வார இறுதியில் பேசினோம். அவரை துக்கப்படுத்தக்கூடாது என்றும் ஒதுக்கக்கூடாது என்றும் பேசினோம். ஒதுக்குதல் என்ற வார்த்தையின் அர்த்தம் நம்மிடம் வருவதை தடுப்பதாகும். எனவே பரிசுத்தாவியை நாம் ஒதுக்கக்கூடாது. அதை பற்றி 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 5 வசனம் 19 பார்க்கலாம். அதை இப்போது படிக்கலாம். அந்த வசனமானது என்ன சொல்கிறது என்றால், ஆவியை அவித்து போடாதிருங்கள். இப்போது நாம் வசனம் 15 பார்ப்போம். ஏற்கனவே அதை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அதை பற்றி மீண்டும் நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்ன சொல்லப் போகிறேன் தெரியுமா? ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எனவே பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாமல் இருக்க அதையே நாம் முதலில் செய்ய வேண்டும். தினமும் வீட்டை விட்டு நாம் வெளியே செல்லும் போது, நான் செல்லும் இடமெல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன், நான் தேவனின் ஒரு பிரதிநிதியாக சென்று மக்களுக்கு நன்மை செய்ய போகிறேன் என்று சொல்லுவோம். பரிசுத்தாவி அதை எப்படியெல்லாம் சந்திக்கும்? அதாவது ஒரு வெண்புறா ஓரிடத்தில் வெளிச்சத்தை உருவாக்கி வாழும். ஆனால் மாடப்புறா அதற்கு நேர்மாறானது. சரிதானே? இரண்டாவதாக அவர் சொல்கிறார், உங்கள் விசுவாசத்தில் மகிழுங்கள் என்று. மகிழ்ச்சியில் வல்லமை உள்ளது. தேவனின் மகிழ்ச்சியே நமது பலம். நாம் துக்கமாக இருக்கலாம், ஆனால் மகிழாமல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் மகிழ்ச்சி நமக்கு தேவன் வழங்கியது. அது ஆவியின் கனியாகும். அது நமக்குள் உள்ளது. தேவன் சொல்கிறார், மகிழ்ந்திரு என்று. எப்படி? உங்கள் விசுவாசத்தில். விசுவாசம் என்னை மகிழ்விக்கிறது. விசுவாசம் ஏன் என்னை மகிழ்விக்கிறது? ஏனென்றால் எதை பற்றி நான் கவலைப்படவில்லை. நான் தேவனை விசுவாசிக்கிறேன். எனவே என் வாழ்வில் சம்பந்தப்பட்ட மக்களை நான் மாற்ற தேவையில்லை. அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உலக பொருளாதாரம் பற்றி எனக்கு கவலை இல்லை. தேவனை விசுவாசிப்பதே எனக்கு முக்கியம். அந்த விசுவாசம் எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. நான் அதை நம்புகிறேன். விசுவாசிக்காமல் இருப்பதை விட விசுவாசிப்பது எனக்கு சுலபமானது. எனவே அதை நான் கைவிட மாட்டேன். ஒரு குழந்தையை போல சொல்வேன், நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் விசுவாசத்தில் மகிழுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள், மகிழ்வான இருதயத்தோடு. எப்பொழுது? தொடர்ந்து, எப்பொழுதும். என் வழியில் செல்லும் போதல்ல, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அடுத்த வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், உள்ளன்போடு ஜெபியுங்கள். அது அதிக புகழ்ச்சியாக இருக்கலாம். அதை விளக்குகிறேன். இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்பது என்னை பொறுத்தவரை நாள் முழுவதும் ஜெபியுங்கள் என்பதாகும். ஆனால் அதை நாம் அதிகமாக செய்வதில்லை. ஜெபம் என்பது தேவனிடம் பேசுவதாகும். சில நேரங்களில் நாம் ஜெபம் என்று சொன்னதும் சிலர் வெளியேறுகிறார்கள். ஜெபத்தின் மகிமை என்பது ஓரிடத்தில் இருந்தபடி, ஒரு சூழ்நிலையில் இருந்தபடி ஜெபிப்பதாகும். அது அருமையானது, ஆவிக்குரியது. அது தேவனிடம் பேசுவதாகும். உமக்கு நன்றி தேவனே, உம்மை நேசிக்கிறேன், உதவுங்கள். இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வதென்று சொல்வீராக தேவனே. என்ன செய்வதென்று அறியேன். இதை நான் மாற்ற முடியாது. உம் மீது அக்கறை கொள்கிறேன். இது உம்மிடம் விடுகிறேன். எப்போதும் எளிமையாக அன்போடு உங்கள் வழியில் ஜெபியுங்கள். அது எளிமையாக இருக்கட்டும். அதில் உங்கள் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். அதற்கு அலங்காரம் தேவையில்லை. சில நேரங்களில் சிலர் சத்தம் போட்டு ஜெபிக்கிறார்கள். அதில் சொல்ல வேண்டியதை இழக்கிறார்கள். மேற்கொண்டு என்ன சொல்வதென்று புரியாமல் உள்ளார்கள். அவர்கள் உள்ளபடியே தேவனிடம் பேசுவதில்லை. தங்களை மகிழ்விக்கவே பேசுகிறார்கள். அது எப்படி உண்மையாகும்? ஓ, மிகவும் புனிதமான, தகப்பனான, நேசமான, அருமையான, அற்புதமான என்று கூறுவார். யார் முன்பாக ஜெபித்தாலும் தேவன் நமக்கு உதவுவார். எனவே நாம் சத்தமிட்டோ, சரளமாகவோ, அழகாகவோ, அற்புதமாகவோ ஜெபிக்க தேவையில்லை. உண்மையிலேயே என்னால் முடிந்தவரை அதை எளிமையாக செய்கிறேன். உள்ளபடியே எளிமையாக ஜெபிப்பதை பற்றி நான் ஒரு புத்தகம் எழுதியுள்ளேன். அடுத்த வசனம் சொல்வதென்ன? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். உங்கள் சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை, நன்றியோடு இருங்கள், நன்றி சொல்லுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. வசனம் 19, ஆவியை அவித்து போடாதிருங்கள். வசனம் 20, தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். அந்த வசனம் இன்னொன்றும் சொல்கிறது, ஆவியின் ஈவுகளில் வெளிச்சம் போடாதீர்கள் என்று.
ஆவியின் ஈவுகளால் கிறிஸ்துவின் தேகத்தின் மூலம் எவ்வளவு நன்மைகள் நாம் பெறுகிறோம் தெரியுமா? ஒரு பிரிவு அதை விசுவாசிக்கிறது, இன்னொரு பிரிவு அதை மறுக்கிறது. ஒருவர் தொடக்க திருச்சபையோடு அது முடிந்தது என்கிறார், இன்னொருவர் அது முடியவில்லை என்கிறார். ஒருவர் நா பிசாசுக்கானது என்கிறார், இன்னொருவர் நாம் எல்லோரும் நாவில் பேச வேண்டும் என்கிறார். ஒரு உற்சாகமான விஷயத்தை சொல்கிறேன். நாம் எல்லோரும் இயற்கையை மீறி இருக்க ஏங்குகிறோம், அதே சமயம் அதற்காக பயப்படுகிறோம். இயற்கையை மீறிய ஒரு பகுதி உங்களிடம் இருப்பது தெரியுமா? என்னிடம் இயற்கையை மீறிய ஒரு பகுதி உள்ளது. நம்மிடம் உள்ள ஆவிக்குரிய பகுதியை தான் இயற்கையை மீறியது என்று நாம் சொல்கிறோம். ஏனென்றால் அதை நாம் தொட முடியாது, கைப்பற்றவும் முடியாது. நான் விசுவாசிப்பது என்னவென்றால், ஆவிக்காகவும் இயற்கை மீறி இருப்பதற்காகவும் நாம் ஏங்குகிறோம். ஆனால் அதை நமக்கு திருச்சபைகள் வழங்காத பட்சத்தில் மக்கள் வெளியேறுகிறார்கள், எங்கோ உள்ள குழியில் விடுகிறார்கள், தங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள். நம்மில் ஒரு பகுதி மக்கள் உள்ளனர், நமக்கு தெரியாத பல விஷயங்களை எப்படியோ அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். சிலர் எப்போதும் எதையோ நினைத்து மனோதத்துவ டாக்டருக்கு பணம் செலவழிப்பார்கள். தாங்கள் அறியாதை அறிந்து கொள்ள அவர்கள் விரும்புவார்கள். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், பணத்தை வீணடிக்காதீர்கள். நீங்கள் வைத்திருக்கும் பணத்தை யாருக்காவது கொடுக்க விரும்பினால் எனக்கு அனுப்புங்கள். தேவன் என்ன செய்ய சொல்கிறார் என்று நான் சொல்கிறேன். நான் அவர்களிடம் ஒரு நிமிடம் பேசுவதற்கு $1 வீதம் மக்கள் கொடுக்க வேண்டும். தேவனே அதை செய்ய சொல்லுங்கள். மக்கள் அதை செய்தால் இந்த உலகம் முழுவதும் மேலும் 100 முறைக்கு மேலாக சுவிசேஷத்தை நான் போதிப்பேன். சிலர் தங்கள் எதிர்காலத்தை பற்றி அறிய பணம் செலவழிக்கிறார்கள். அது ஒரு வேடிக்கையான விஷயம் அல்லவா? என் எதிர்காலம் எனக்கு தெரியும். அதற்கு தேவனிடம் ஒரு நல்ல திட்டம் உள்ளது. ஆமென். தேவன் என்னை நேசிக்கிறார். இயேசு மீண்டும் வருகிறார். நான் கவலைப்பட தேவையில்லை. நான் பரலோகத்திற்கு சென்று எப்போதும் அங்கு வாழ்வேன். உள்ளபடியே நம்மில் ஒரு பகுதியினர் அதை அறிய விரும்புவார்கள். பைபிள் தெளிவாக சொல்கிறது, ஆவியின் இந்த ஈவுகளை நாம் புரிந்து கொண்டால் தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். அவர் நமக்கு பொது அறிவிற்கான ஞானத்திற்கான வார்த்தைகளை வழங்குவார். நீங்கள் தேவனை சார்ந்திருந்தால், நீங்கள் அறியாத எதையாவது அறிய விரும்பினால் அதை உங்களுக்கு அவர் காட்டுவார். நீங்கள் ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் இருக்கலாம். தற்போது உங்களிடம் இருப்பதை விட உங்களுக்கு கூடுதலான விசுவாசம் தேவைப்படலாம். அப்போது தேவன் அந்த விசுவாசத்தை வழங்குவார். உடனே உங்களுக்கு திடீரென அதிக விசுவாசம் வந்துவிட்டதாக நினைப்பீர்கள். அது என்னவென்றே உங்களுக்கு புரியாது. தேவனிடம் விசுவாசத்திற்கான ஒரு ஈவு இருந்தது. அது என்னை பற்றியது. இதை ஒரு வேடிக்கைக்காக நான் சொல்லவில்லை. அவருக்கு ஒரு ஈவு இருந்ததை நான் விசுவாசிக்கிறேன். அதை அவர் நம்பினார். தனக்கு விசுவாசம் ஏற்பட வேண்டும் என்று அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை. தேவன் என்னை மாற்றுவார் என்று அவர் விசுவாசித்தார். அவர் அதை விசுவாசித்தார். உடனே அந்த ஈவு இறங்கி வர வேண்டும் என்றும் ஆவி இறங்கி வர வேண்டும் என்றும் நான் விரும்பினேன். ஒன்று சொல்லட்டுமா? சில பயந்த மக்கள் நம்மோடு உள்ளனர். எனவே அவர்கள் சொல்லும்படி நீங்கள் இருக்க முடியாது. அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நான் உனது சிறந்த நண்பன், உன்னை நேசிக்கிறேன், நீ என் சிறந்த மொட்டு. ஆனால் உங்கள் மனம் சொல்லும், இல்ல இல்ல இல்ல, இல்லவே இல்ல. அதற்காக தேவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா. அந்த பட்டியலை நீங்கள் ஒரு முறை படிக்கலாம். இதை போன்ற பல்வேறு விஷயங்கள் மக்களிடம் உள்ளன. அவர்கள் தீர்க்க தரிசனத்திற்கும் சுகத்திற்கும் நாவில் பேசுவதற்கும் அது போன்ற பல விஷயங்களுக்கும் சண்டை போடுவார்கள். யாரோ ஒருவரோடு விவாதிப்பதை விட தேவனிடம் விவாதியுங்கள். அதற்கான நேரம் எனக்கு இல்லையே. அது ஏற்கனவே புத்தகத்தில் உள்ளது. அதை நாங்கள் பயன்படுத்தவில்லை. ஜாய்ஸ், அந்த மாதிரி விஷயம் எதுவுமே எங்களுக்கு புரியல என்று சொல்லாதீர்கள். மின்சாரம் பற்றி எனக்கு புரியவில்லை என்று நானும் சொன்னேன். இன்று காலை அதை பயன்படுத்தினேன். நான் பயன்படுத்தும் எல்லாவற்றையும் பிளக் செய்துள்ளேன். என் போனை பிளக் செய்துள்ளேன், கம்ப்யூட்டரை பிளக் செய்துள்ளேன், என் கேர்லிங் அயனை பிளக் செய்துள்ளேன், விளக்குகளை பிளக் செய்துள்ளேன். அது ஏன் என்று எனக்கு புரியவில்லை, எதற்காக என்றும் புரியவில்லை. ஆனால் மீண்டும் சென்று இரவில் அதை பிளக் செய்வேன். அதாவது பரிசுத்த ஆவியின் எல்லா வல்லமையும் அதன் எல்லா ஈவுகளும் நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் அதை நாம் பிளக் செய்வோம். அப்படித்தான் நான் வாழ்கிறேன். பரலோகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை. அதை நம்மோடு பிளக் செய்ய வேண்டும். நாம் அதை நன்றாக புரிந்து கொண்டால் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி இடையூறு செய்ய மாட்டோம். நம் வாழ்வில் நாம் பிறரிடம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதில் அநேக விஷயங்கள் உள்ளன. ஒரு நபர் பிறரிடம் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை வைத்து அவரை பற்றி அதிகமாக அறியலாம். நாம் எப்படி பிறரிடம் நடந்து கொள்கிறோம் என்பதை வைத்து நம்மை பற்றி நாம் அறியலாம்.
எனவே பிறரிடம் நடந்து கொள்வதில் கவனமாயிருங்கள். நான் பிறரிடம் நடந்து கொள்வது என் குணத்தின் மதிப்பீடு. என் குணம் தெய்வீகமானதா அல்லது மாம்சத்துக்கு உரியதா? ஒரு கடையில் உள்ள ஒரு புதிய உதவியாளருக்கு நான் அவசரமாக இருக்கும்போது என்னுடைய அவசரம் புரியாமல் இருக்கலாம். அவரை பற்றி ஒன்று நான் தேவனிடம் முறையிட வேண்டும் அல்லது என் பொறுமையை நான் இழக்க வேண்டும். பொதுவாக அங்குள்ளவர்கள் அதைத்தான் செய்வார்கள். நான் கேட்டது கூட நீ என்ன செய்யறேன்னு எனக்கு கவலை இல்லை என்று அதிகாரம் செய்வார்கள். நாம் பிறரிடம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் நமது ஆவிக்குரிய முதிர்ச்சியின் எடுத்துக்காட்டு அல்லது அளவுகோல். அவரவர் கனியின் மூலம் அதை அறியலாம் என்று வேதம் சொல்கிறது. நான் நம்புவது என்னவென்றால், நாம் பிறரிடம் நடந்து கொள்வதுதான் நமது அன்பின் ஆழத்தை அளக்கும் அளவுகோலாகும். இங்கே நான் மேலும் சிறிது நேரம் இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களிடம் சொல்லப் போகிறேன். நாம் எதை பற்றி எப்படி ஜெபிப்பது, எப்படி படிப்பது, நம் வாழ்வில் அன்போடு இருக்க எதையெல்லாம் கற்றுக்கொள்வது என்பதை பற்றி நான் சொல்லப் போகிறேன். அதுதான் அன்போடு நடப்பதாகும். இயேசு சொன்னார், நாம் அன்போடு நடப்போம் என்று. அன்பு என்பது ஒரு பழச்சாறு போன்றது. அது நம்மில் வெளிப்பட்டால் பிறரை நன்றாக நடத்துவோம். அது நாம் புறக்கணிக்கக்கூடிய ஒரு வார்த்தையோ தத்துவமோ அல்ல. என் சகோதரரே, தெய்வ அன்போடு உன்னை நான் நேசிக்கிறேன் என்று திருச்சபையில் ஒருவருக்கு ஒரு தட்டி கொடுத்து பேசும் பேச்சல்ல. அது ஒரு நிஜமான விஷயம். கனி உள்ளது, அதை பார்க்கலாம். அன்பு பொறுமையானது, அன்பு இரக்கமானது, அன்பு பணிவானது, அன்பு சிறந்ததையே விசுவாசிக்கும், அன்பு விட்டு கொடுக்காது. அன்பு ஒரு வழியில் மட்டும் இருக்க வேண்டியதில்லை. அன்பு தனது பாதையை காட்டாது. அன்பு சுயநலமற்றது, சுயசார்பற்றது. அன்பை நாம் கண்கூடாக பார்க்கலாம். தேவ அன்பு நிபந்தனையற்றது. அன்பை வாங்கவோ பெறவோ வேண்டியதில்லை. அதற்கு நாம் தகுதியாக இருப்போம். அதை பெறுவதற்கு ஏற்றபடி நடப்போம். அது ஒன்றே இயேசுவின் கவனத்தை நம்மீது ஈர்க்கும். ஏனென்றால் நாம் உள்ளபடியே நம்மை அவர் ஏற்கிறார், நம்மை முழுமையாக நேசிக்கிறார். அதையே நாம் உலகுக்கு வழங்க வேண்டும். ஆனால் நாம் அன்பில் என்றும் நிலைக்க வேண்டும். நான் 3 வருடங்களுக்கு முன் ஒரு புத்தகம் எழுதினேன். தலைப்பு த லவ் ரெவல்யூஷன். நான் எழுதிய புத்தகங்களையே அதுதான் குறைவாக விற்றது. என் புத்தகங்கள் நன்றாக விற்கும், ஆனால் அது விற்கவில்லை, சரியாக விற்பனையாகவில்லை. அதற்காக நான் வாயை மூடிக்கொள்ளவில்லை. அதை பற்றி மீண்டும் இங்கே பேசுகிறேன். அதுதான் உண்மை. அது பற்றி சிந்தித்தேன். அது சரியாக விற்காததால் அதை தெய்வீகத்தில் செய்தேன். என்னிடம் ஒரு தெய்வீக தொகுப்பு உள்ளது. தலைப்பு லவ் அவுட் லவுட். அதில் அன்பை பற்றி 365 செய்தி துணுக்குகள் உள்ளது. அந்த மொத்த விஷயங்களையும் ஒரே சமயத்தில் படிப்பது கடினம். எனவே அதில் ஒரு சிலவற்றை மட்டும் ஒரு நேரத்தில் படித்து பிறரை நேசிக்கலாமே. அது உங்களால் நிச்சயம் முடியும். நாம் அன்புடன் நடப்பது பற்றி இப்போது சில விஷயங்கள் சொல்லப் போகிறேன். அது அபிஷேகத்தை ஒரு அளவில் உறுதி செய்கிறது. அதை நம் வாழ்வில் வெளிப்படுத்தலாம். அபிஷேகம் என்றால் என்ன? அபிஷேகம் தான் நம் வாழ்வில் பரிசுத்தாவியின் தரிசனமும் வல்லமையும் ஆகும். அது நம்மில் இருந்து வெளிப்படுகிறது. அது மக்களை நம்மிடம் கவர்கிறது. சில வாரங்களுக்கு முன்னால் எனக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது என் மனக்கிளர்ச்சி என்று நினைத்தேன். நான் ஒரு இடத்திற்கு என் சொந்த வேலையை கவனிக்க சென்றேன். அப்போது ஒரு பெண்ணுடன் மேலும் 2 பெண்கள் வந்தார்கள். என்னை அவர்கள் அடிக்கடி டிவியில் பார்ப்பதன் மூலம் அடையாளம் தெரிந்து கொண்டார்கள். அப்போது அந்த பெண் ஏதோ ஒன்றை சொல்ல முயற்சி செய்தால், பிறகு ஒரு வழியாக அதை பற்றி என்னிடம் சொல்லிவிட்டாள். அதை நான் நேசிக்கிறேன் என்று தொடங்கினாள். அதுதான் அந்த விஷயம், அதுதான் என்றாள். நீங்கள் சொல்லும் விதம் அது மிகவும் வல்லமையானது என்றாள். தொடர்ந்து சொன்னாள், அது அது அப்படித்தான், அது அப்படித்தான் என்று சொன்னாள். புரிகிறதா? அதை நான் நேசித்தேன். ஏனென்றால் அவள் அதை சொன்ன விதத்திலிருந்து பரிசுத்தாவி அவள் வாழ்வில் வந்திருப்பது என்னால் உணர முடிந்தது. ஆனால் அது அவளுக்கு புரியவில்லை. அங்கே எனக்கு ஒரு புதிய விஷயம் கிடைத்தது.
ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் அலுவலகம் செல்லும் போதும் உங்கள் அண்டை பகுதியில் நடக்கும் போதும் அந்த தாக்கம் உங்களுடன் இருக்க வேண்டும். அந்த வல்லமை, அன்பு, ஆவியின் கனி உங்களிடமிருந்து வெளிப்பட வேண்டும். ஆமென். அதுதான் பரிசுத்த ஆவியின் வரவு. அந்த நாளை எனதாக்கிய அந்த பெண்ணை நான் மறக்க மாட்டேன். மக்கள் தங்களுக்கு நிகழ்வதை என்ன என்று உணராவிட்டாலும் நாம் தேவனை போற்றுவோம். நான் சொல்வதை கவனியுங்கள். என் கணவருடன் நான் சண்டை போட்டிருப்பேன். சுமார் 12 பேர் மீது கோவப்பட்டிருப்பேன். இரவு முழுவதும் போனில் கிசுகிசுத்திருப்பேன். காலையில் எழுந்து டிவியில் விளம்பரங்களை பார்த்திருப்பேன். தேவனுடன் நேரம் செலவழித்திருக்க மாட்டேன். அப்போது அந்த பெண்ணை சந்தித்திருந்தால் அவள் என்னிடம் அதிகம் பேசியிருக்க முடியாது. நான் சொல்வது புரிகிறதா? உங்கள் வாழ்வில் அபிஷேகமும் பரிசுத்த ஆவியின் பிரசன்னமும் எந்த அளவு தகுதியாக உள்ளது? நீங்கள் சொல்வீர்கள், ஒரு நிமிடம் பொறுங்கள், அவை எல்லாமே இலவசமான பரிசுகள் தான் என்று. அது ஏன் தெரியுமா? நமது ரட்சிப்பு ஒரு இலவச ஈவு. கிறிஸ்து நமக்காக மரித்தார். மன்னித்தல் ஒரு இலவசமான ஈவு. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் தேவனின் வல்லமையில் சஞ்சரிக்க விரும்பினால் ஒரு விஷயம் உறுதி, அதற்கான விலையை நீங்கள் கொடுப்பீர்கள். இங்க நீங்க சத்தமா கைத்தட்டணும். இயேசுவின் நாமத்திலே இருக்கும் வல்லமைக்காக அவர் ஏதாவது விலை கொடுத்திருப்பாரா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படி நினைத்தால் நாளை இங்கே வாருங்கள், அதை பற்றி நாம் பேசுவோம். நாள்தோறும் ஒரு நாளில் அநேக நேரம், ஒவ்வொரு நாளும் அநேக நேரம் நமக்கு ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலைகளை பரிசுத்த ஆவியின் வல்லமை மூலம் நமது வாழ்வில் பாதுகாப்போம். ஆனால் நமது மாம்சத்தின் வல்லமை மூலம் அல்ல. இன்னொரு விஷயம், எல்லாவற்றுக்கும் நாம் மன்னிப்பு பெறலாம். தேவன் நம்மை நேசிக்கிறார். நான் இப்படி சொல்வதால் நீங்கள் தேவனின் அன்பை பெற முடியாது என்ற அர்த்தமல்ல. தேவனின் அன்பு இலவசமானது. என்னுடைய கருத்து, அதை நீங்கள் பெறலாம், தவிர்க்கலாம், நீங்கள் விரும்பியபடி எதுவும் செய்யலாம். தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது நான் சொல்வேன், நீர் எனக்கு செய்தவைகளுக்காக நான் மிகவும் வியப்படைந்துள்ளேன். அதன் மூலம் உமது பிரதிநிதியாக எல்லாவற்றையும் நான் செய்கிறேன். என்னை குறித்து நீர் பெருமைப்பட விரும்புகிறேன். திருச்சபை குறித்து இயேசு பெருமைப்பட விரும்புகிறேன். எங்கள் இல்லத்தவர் பற்றி பெருமைப்பட விரும்புகிறேன். அங்கு உள்ளவர்களை பார், அவர்கள் எனது பிரதிநிதிகளாக உள்ளதை பார் என்று அவர் சொல்வதை விரும்புகிறேன். ஆமென். ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இது போதிக்கும் ஒரு சில மக்களுக்கு மட்டுமோ பலிபீடத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமோ உள்ள விஷயம் அல்ல. இது ஒவ்வொரு தனிப்பட்ட நபரின் அன்றாட வாழ்விற்கும் உரியது. அவர்கள் பள்ளியிலோ, இல்லத்திலோ, அலுவலகத்திலோ, பக்கத்து வீட்டிலோ, திருச்சபையிலோ, வேறு எங்கோ இருக்கலாம். ஆனால் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். நமக்கு தேவனின் அபிஷேகமே போதுமானது. அது எவ்வளவு அற்புதமானது என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதை பாதுகாக்க நீங்கள் அனைத்தையும் செய்ய வேண்டும். நீங்கள் அபிஷேகப்பட்டுள்ளீர்கள். மக்கள் போதிப்பதற்காக அபிஷேகிக்கப்படவில்லை. நீங்கள் ஒரு பெற்றோராக அபிஷேகிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தாங்கள் நல்ல பெற்றோர்களாக இருக்க மாட்டோமோ என்று அநேக இளம் தாய்மார்கள் கவலைப்படுவதை நான் கேட்கிறேன். நீங்கள் நம்பிக்கையுள்ள ஒரு பெற்றோராக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு பெற்றோராக செயல்பட முடியாது என்று பயப்பட வேண்டாம். நான் ஒரு முட்டாள் போல வளர்க்கப்பட்டேன். என்னை சுற்றியிருந்தவர்களில் எனக்கு ஒரு நல்ல உதாரணமாக யாரும் இல்லை. செயல்படாததை பற்றி நாம் பேசுகிறோம். பிறர் சொல்வதற்கு முன்பாகவே அந்த விஷயம் என் வாழ்வில் நிஜமாக இருந்துள்ளது.
என் தந்தை ஒரு தவறானவர். என் தாயாருக்கு மனநிலை சரியில்லாமல் இருந்தது. என் தந்தையை கண்டு அவர் நடுங்கினார். அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த ஒரு பயத்தோடு தான் எப்போதும் அவர் வாழ்ந்தார். அதாவது சரியான மனநிலை இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்ந்தேன். யாராவது ஒரு நல்ல பெற்றோராக இருக்க முடியாது என்றால் அது நிச்சயமாக நான் தான். என் மூத்த மகனை வீட்டிற்கு அழைத்து வந்த போது அவனை எப்படி கையாள்வது என்று தெரியவில்லை. என்னிடம் பணம் இல்லை. நான் கர்ப்பிணியாக இருக்கும்போது என் கணவர் என்னை விட்டு ஓடிவிட்டார். ஒரு மருத்துவமனைக்கு சென்றேன். அந்த இடத்தில் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு வித டாக்டர்கள் இருந்தனர். நான் கர்ப்பிணியாக இருந்த அந்த நேரத்தில் என் உடலில் கோளாறு இருந்தது. என் வாழ்வில் ஏற்பட்ட மன அழுத்தத்தின் காரணமாக என் உடல் எடை குறைந்தது. மருத்துவமனையை விட்டு குழந்தையோடு நான் வெளியேறிய போது எனக்கு வீடு இல்லை, எங்கு செல்வதென்று தெரியவில்லை. ஆனால் தேவன் எனக்கு வழிகாட்டினார். ஆமென். உண்மை. ஆமென். அந்த குழந்தையோடு வந்தேன். அதற்கு டேவிட் என்று பெயரிட்டேன். அது என் கணவரின் பெயர் அல்ல, தேவன் என் மனதில் சொன்ன ஒரு பெயர். ஆமென். என் முதல் கணவர் என்னை விட்டு பிரிந்தார். முடிவில் ஜெயிலுக்கு போனார். மேலும் எவ்வளவோ நடந்தது. அதன் அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? நான் ஒரு நல்ல தயாராக இல்லை. தொடக்கத்தில் கூக்குரலிட்டேன், சிணுகிறேன். அதை நான் செய்திருக்க கூடாது. அவை அனைத்துமே இப்போது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அது ஏன் தெரியுமா? என் 4 பிள்ளைகளுமே தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் தேவனை நேசிக்கிறார்கள். 2 பேர் என் ஊழியத்தில் உள்ளார்கள். நாங்கள் எல்லோரும் அருமையான நண்பர்கள். நான் நினைப்பது என்னவென்றால், என் பிள்ளைகளை வளர்க்க நான் அபிஷேகிக்கப்பட்டேன். உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்களை வளர்ப்பதற்கான அபிஷேகத்தோடு நீங்கள் இருப்பீர்கள். அதில் எப்படி வழி நடத்தப்படுவது என்பதை முதலில் அறியுங்கள். வாருங்கள். நமது வாழ்வில் உள்ள இந்த அருமையான அபிஷேகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். இன்று நான் உங்களை ஊக்கப்படுத்துவது, எல்லா விதமான வெறுப்பையும், துக்கத்தையும், கோபத்தையும், பகையையும் கைவிடுங்கள். உங்கள் இல்லங்களில் இருந்தபடி வாதம் செய்து, பூசல் செய்து, சண்டையிட்டு, விவாதித்து பெரிய பிரச்சனை எதுவும் செய்யாதீர்கள். அதை பற்றி யாரும் அக்கறை காட்ட மாட்டார்கள். உங்கள் வாயை அடக்கி மேலும் எதுவும் பேசாமல் இருக்க பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களிடம் உள்ளது. அது உங்களுக்கு அவசியம் என்றால் அதை செய்யுங்கள். அதற்காக கீழே படுத்தபடி எல்லோரும் நடப்பதற்கு வசதியாக ஒரு தரை விரிப்பாக இருக்காதீர்கள். எந்நேரமும் உங்கள் இல்லங்களில் ஒரு சுண்டலியைப் போல சுற்றி வராதீர்கள். அதை செய்யாதீர்கள். நீங்கள் உரும நினைத்தால் ஒரு தகுதியான விஷயத்தை நினைத்து மட்டும் உருமுங்கள். ஆமென். அன்புடன் இருப்பதை பற்றி வேதத்தில் அநேக போதனைகள் உள்ளன. அதாவது நிறைய 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 போதனைகள் அன்போடு இருப்பதை பற்றி உள்ளன. எந்த ஒரு மனிதனும் எப்பொழுதும் தேவனை பார்த்ததில்லை. வசனம் 11, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். வசனம் 12, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். இதன் அர்த்தம் என்னவென்றால், அவரது அன்பு, பிரத்யேகமான அவரது அன்பு முழு முதிர்ச்சியுடன் முழு நேரமும் நம்மில் நேராக இருக்கும். இதை 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் தேவனிடம் அறிந்தேன். எனவே என் வீட்டில் இருந்தபடி தேவனை நான் அறிய வேண்டியதில்லை. தேவனே இங்கு உள்ளீரா? ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் யாருக்காவது உதவினால் அங்கே தேவன் உள்ளார். இங்கே நான் உங்களுக்கு உதவ முயன்றால் நான் போதிப்பதை விட அதில் தேவ பிரசன்னம் அதிகமாக இருக்காது. ஏனென்றால் நான் உதவ வேண்டியது மக்களுக்கு. பிறருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தினால் உங்கள் வாழ்வில் தேவனின் வல்லமை மகத்தான வழியில் வெளிப்படும் என்பது உண்மை. பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்த முடியும் என்று வேதம் சொல்வதை நீங்கள் அறிவீர்களா? நமது வாழ்வில் நாம் அன்போடு இல்லாவிட்டாலும் பரிசுத்த ஆவியை நம்மால் துக்கப்படுத்த முடியும். நமது வாழ்வில் அபிஷேகத்தை எப்படி பாதுகாப்பது என்பதை நாம் அறிய வேண்டும். அபிஷேகம்தான் பரிசுத்த ஆவியின் பிரசன்னமாகும். பரிசுத்த ஆவி நம்மில் வாழ்வதற்கான காரணமும் ஆகும். துக்கத்தில் வாழாமல் இருப்பதை அறிய வேண்டும். மன்னிப்பதில் நாம் வேகமாக இருக்க வேண்டும். கோபமாக இருக்கக்கூடாது. பேசுவதிலும் செயல்படுவதிலும் கவனமாக இருக்க வேண்டும். தேவனின் வார்த்தை மூலம் எங்களுக்கு அவர் போதிப்பதில் நான் நன்றியோடு உள்ளேன். பரவசமாக உள்ளது. இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு
www.jmumindia.org-இல் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.